சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் தான். இது ஒரு பழைய நியூஸ் பேப்பர் தான். டேட்டட் பார்த்திங்கன்னா October 30, 2024. பட் இதில் இருக்க ஒரு சில விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா, சார்ல்ஸ் அண்ட் கெமிலா ஆன் சீக்ரெட் பெங்களூரு ட்ரிப் ஃபார் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான். நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் தான் ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும், அங்கே தான் வந்து சிறப்பான ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறாங்க. அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் அங்கே இல்லாத சில விஷயங்கள் இங்கேயும் இருக்குது. அதனால தான் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும், சார்ல்ஸு, இது கெமிலா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பெங்களூரில் ஒரு ஆயுர்வேதா சென்டர் வருது, அவங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர ஃபோட்டோ இது. ஓகே, ஸோ சில விஷயங்கள் அங்கே இல்லாத இங்கேயும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஆர்டிக்கிளை நான் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபுல்லாகவே ரீட் பண்ணுறேன். King Charles III is on his first secret visit to Bengaluru after his coronation as King of United Kingdom on May 6, 2023 at Westminster Abbey, London. He arrived in Bengaluru on October 27 and will be at Saukya International Holistic Health Center in Whitefield for wellness treatment till Wednesday night, when he is expected to fly to London. Okay, ஸோ அதாவது சார்ல்ஸ் அண்ட் கெமிலா வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, பெங்களூரு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. Sources privy to a secret visit informed this newspaper that King Charles arrived in Bengaluru directly from Samoa, where he attended the 2024 Commonwealth Heads of Government meeting from October 21 to 26. This visit was strictly kept under the wraps, and he was directly taken to SIHC, where he was also joined with wife Queen Camilla. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ராயல் பீப்புளெலாம் வந்து சேமாக ஒரே ஏரோப்ளேனோ ஒரே இதில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, தனித்தனி வெஹிக்கிள்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஆள் டார்கெட் ஆனாலும் இன்னொரு ஆள் வந்து அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ சார்ல்ஸ் வந்து தனியாக ஒரு காமன்வெல்த்தில் முடிச்சுட்டு அங்கே அட்டென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்திருக்காரு. அண்ட் கமிலா வந்து இங்கே சௌக்கியா ட்ரீட்மெண்ட்டில் ஆல்ரெடி வந்துட்டாங்க, அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு த சோர்சஸ், த கப்புள்ஸ் டே பிகின்ஸ் வித் மார்னிங் யோகா செஷன், காலையில் யோகா பண்ணுற மாதிரி, ஃபாலோட் பை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெஜுனேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் பிஃபோர் த லஞ்ச். ஆஃப்டர் ப்ரீஃப் ரெஸ்ட், ஸோ காலையில் யோகா பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மதியம் ரெஜுனேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. After the brief rest, the second round of therapies follow, ending with meditation session before dinner. Night வந்து டின்னருக்கு முன்னாடி மெடிடேஷன் செஷன் இருக்குது. அண்ட் லைட்ஸ் அவுட் பை 9 PM. 9 PMக்கு லைட்ஸ் அவுட் பண்ணிடுறாங்க. They have been enjoying long walks around the campus, visiting organic farms and cattle shed. ஸோ ஆர்கானிக் ஃபார்ம்ஸ், கேட்டில் ஷெட், லாங் வாக்ஸ்லாம் பண்ணாங்க. அப்புறம் considering the high-profile secret visit, the high security ring was thrown around SIHC. The health center, founded by Dr. Isaac Mathai, is located at Samedanahalli, Whitefield on Bengaluru's outskirts. ஸோ இந்த சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா Whitefield இருக்குது. The integrative medical facility combines traditional systems of medicine including Ayurveda, homeopathy, yoga, naturopathy, along with other over 30 complementary therapies like reflexology, acupressure. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிஃப்ளெக்ஸாலஜியும் அக்குப்ரெஷரும் ஒன்றுன்னு நினைப்பாங்க, பட் டிஃப்ரெண்ட். ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய கை ஹெல்த் இன் யுவர் ஹேண்ட்ஸ்னு ஒரு புக் இருக்குது, அது ரிஃப்ளெக்ஸாலஜி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸையும் வந்து ஒரு ஆர்கனுக்கு கொடுத்துருப்பாங்க. லைக் இது ஒரு ஆர்கன், இது ஒரு ஆர்கன் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்க. இங்கே உள்ளது எல்லாமே ஒரு ஆர்கன். ஸோ இந்த ஆர்கன், இந்த இதை எல்லாத்தையுமே நம்ம டெய்லி டச் பண்ணி இங்கே ஸ்லைட் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்பாங்க. ஃபெதர் டச் மாதிரி லேசாக டச் பண்ண அந்த ஆர்கனில் இருக்க டேமேஜ் வந்து குறையும்பாங்க. அது வந்து ரெஃப்ளெக்ஸாலஜியை பொறுத்த வரைக்கும். கை, கால், அப்புறம் இயர்ஸில் இருக்குது அப்படின்பாங்க. அது வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி. அதாவது அந்த கை, கால் அண்ட் இயர்ஸில் இருக்கக்கூடிய சில நரம்புகள்லாம் வந்து டைரெக்டாக அந்த ஆர்கனோட லிங்க் ஆகும் அப்படின்னு வரும். இது வந்து ரிஃப்ளெக்ஸாலஜியில். அக்குப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் அலாங் த மெரிடியன் ஆஃப் த பாடி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸில் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து அக்குப்ரெஷர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அக்குபங்க்சர். அக்குபங்க்சருங்கிறத நம்ம சினிமாலெலாம் பார்த்துருப்போம், சைனீஸ் படத்துலலாம் பார்த்துருப்போம். நீடில்ஸ் மாதிரி இன்சர்ட் பண்ணுவாங்க பர்டிகுலர் பாயிண்ட்ஸில், அது வந்து அக்குபங்க்சர். அப்புறம் டயட்டெட்டிக்ஸுங்கிறது நம்ம டயட் கண்ட்ரோல் தான். ஓகே,
Although this is for his first visit as a monarch, Charles has visited the center on 9 earlier occasions and celebrated Diwali on 3 occasions there. The royal couple has earlier taken wellness treatments including anti-aging. ஆன்டி-ஏஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து சர்ஜிக்கல், இன்னொன்று நான் சர்ஜிக்கல். ஸோ இந்த மாதிரி வெல்னஸ் சென்டரில் வந்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி டாப்பிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்பாங்க. அதாவது நெக்ஸ்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, ஸ்கின்னில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கின்னோட ரிங்கிள்ஸ்லாம் குறையிறதுக்கு அந்த மாதிரி. அதுக்கு மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவாங்க, ரெட்டினாய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் வந்து மேலே ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறம் டீடாக்சிஃபிகேஷன் அண்ட் ரிஜுவனேஷன். டீடாக்சிஃபிகேஷன்னா உடம்புல இருக்க டாக்ஸின் ரிமூவல்ஸ்க்கு. பொதுவாக ஆயுர்வேதாவில் வந்து மொத்தம் 3 இது சொல்லுவாங்க. வமனத்தால் பித்தம் தீரும்பாங்க. பித்த உடம்புக்காரவங்களுக்கு வந்து வாமிட் மாதிரியான எதிர்மொழியாக அந்த பித்தம் குறையும் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் விரோச்சனத்தால் வாதம் தீரும் அப்படின்பாங்க. விரோச்சனம் அப்படின்னா டயரியா மாதிரியானது. ஸோ அது மாதிரியாக நமக்கு வாத நோய்கள் உள்ளவங்களுக்கு அது குறையும் அப்படின்பாங்க. இதே மாதிரி சில மெத்தட்ஸ் இருக்குது. நசிய மெத்தடு, அது வந்து சளிலாம் வெளியே வர்றதுக்கு நசிய ட்ரீட்மெண்ட். அதாவது மூக்கில் ஏதாவது இது அப்ளை பண்ணுவாங்க, லைக் ஒரு ஆயில் மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதிலேருந்து மூக்கில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்லாம் வெளியே வர மாதிரி. அந்த மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. அது மாதிரி ரெஜுவனேஷன்னா இதில் வந்து நிறையா ரசாயனம் மாதிரி கொடுப்பாங்க, லைக் ட்ரீட்மெண்ட்ஸு கொடுப்பாங்க. ஏதாவது மெடிசின் மாதிரி கொடுத்து உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக உள்ளது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. On November 14, 2019, the couple celebrated the then Prince Charles' 71st birthday at SSHC, and an event which was attracted a lot of publicity. Unlike this visit, formerly the Prince of Wales, Charles became king after the death of his mother, Queen Elizabeth II, on September 8, 2022. ஓகே, ஸோ இதோட ஆர்டிக்கல் முடிஞ்சது. பட் கண்டென்ட் என்னென்னா, நம்ம ஊரில் ட்ரீட்மெண்ட் சரியில்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் காமனாக நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் தான் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால தான் யூரோப்பில் இருக்கக்கூடிய, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய கிங் அண்ட் குயின் வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வந்து நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.